சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறம்போக்கு இடத்தில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேக்கம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் அவருடைய பட்டா நிலத்தை ஒட்டியுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 4 மணி நேரம் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் முதியவரின் உடலை அவரது சொந்த இடத்திலேயே அடக்கம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் பாழடைந்து காணப்படும் அரசு கட்டிடம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மறைமலை நகர் ரயில்வே கேட் ஆப்பூர் செல்லும் சாலையோரம் காப்புக்காடுகளை பராமரிக்க வன அலுவலர்கள் தங்குவதற்காக இருந்த கட்டிடங்கள் சேதமடைந்து கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தில் சிலர் அமர்ந்து மது அருந்துவதாகவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி பெண்கள் இந்த வழியாக அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என பெண் ஒருவர் ஆட்சியரின் காலில் விழுந்து வலியுறுத்தினார். குரும்பலூர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கணவனை இழந்த மணிமேகலை என்பவர் தனது 2 மகன்களுடன் வருமானத்திற்கு வழியில்லாமல் சொந்த வீடு இல்லாமல் அவதியடைந்து வருகிறார். இந்நிலையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்த மணிமேகலை மாவட்ட ஆட்சித்தலைவரின் காலில் விழுந்து தனது மகன் மாற்றுத்திறனாளி எனவும் போதிய வருமானம் இல்லை எனவும் கூறி தனக்கு இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரமான சாலைகளை அமைக்க கோரி கை மற்றும் தலைகளில் கட்டுப்போட்டு ஒருவர் மனு அளித்தார். மாநில நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்ட தார் சாலைகள் ஓராண்டுக்குள் சேதமடைவதாலும் அறிவிக்கப்படாத வேகத்தடையால் விபத்துகள் ஏற்படும் வாகனங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் அண்ணாதுரை என்பவர் நூதன முறையில் தலை மற்றும் கைகளில் கட்டுப்போட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தது பரபரப்பானது. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட முறையாக செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் இல்லாமல் போனதால் மனு கொடுக்க வந்த மக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. வரும் 21ஆம் தேதி முதலமைச்சர் கடலூருக்கு செல்ல இருப்பதால் அதற்கான வேலைகளுக்காக திமுக அமைச்சருடன் ஆட்சித்தலைவர் பார்வையிட சென்றதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி பகல் 12 மணிக்கு மேல் வந்த துணை ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்துவிட்டு பொதுமக்கள் விரக்தியுடன் வெளியேறினர். திருவாரூர் மாவட்டம் கீழக்காவாதுக்குடி ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணியை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய மக்கள் வரும் 24ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். உள்ளாட்சித் தேர்தலை நடத்த திராணியற்று இருக்கும் ஸ்டாலின் அரசு மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் வஞ்சிப்பதுதான் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சாகுவதற்கு வரி போடுவார். நாங்கள் என்ன அடிமைகளா? யாரை கேட்டால் நகராட்சியோடு இணைப்பது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்வது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க தினந்தோறும் கொட்டப்படும் குப்பைகளை பாதுகாப்பு உபகரணங்களின்றி சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.